திருக்குறள் கடவுள் வாழ்த்து. யோக விளக்க உரை வழங்கியவர் குரு சிவயோகி. நீங்க எப்பவாவது இப்படி உணர்ந்திருக்கிறீங்களா? அதாவது உங்க வாழ்நாள்ல நீங்க பல 100 புத்தகங்களை படிச்சிருப்பீங்க, இல்ல பெரிய பெரிய பட்டங்கள் வாங்கியிருப்பீங்க. உலக நடப்புகள் எல்லாம் உங்க விரல் நுனியில இருக்கும். ஆனா ஆமா, நைட்டு தூங்க போகும்போது ஒரு இனம் புரியாத வெறுமை வரும். கரெக்டா சொன்னீங்க. ஒரு குழப்பம், ஒரு சோர்வு நம்மள வாட்டும் இல்லையா? இவ்வளவு தெரிஞ்சு வச்சும் வாழ்க்கையில ஒரு அடிப்படை நிம்மதி ஏன் கிடைக்கல அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். கண்டிப்பா. இது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம் தான். சரி, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தமிழறிஞர்கிட்ட அந்த கேள்வியை கேட்டிருந்தா அவர் ரொம்ப சாதாரணமா ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. உண்மையான அறிவை தேடாத கல்வி ஒரு மிகப்பெரிய சுமை அப்படின்னு. உண்மைதான். வெறும் தகவல்களை மட்டும் வச்சுக்கிட்டு நிம்மதியை தேட முடியாது. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம இந்த ஆழ்ந்த அலசல்ல அந்த 2000 வருஷம் பழமையான ஆனா இன்றைய 21ஆம் நூற்றாண்டு மனுஷனுக்கும் 100% பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அதுதான் திருக்குறளோட முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து. இது சும்மா ஏதோ ஒரு சடங்குகளை பத்தியோ இல்ல வழிபாட்டு முறைகளை பத்தியோ பேசுற தத்துவம் கிடையாது. ஆமா, இது பிரபஞ்சத்தோட உருவாக்கம், நம்ம மனசோட இருண்ட பக்கங்கள், அப்புறம் அன்றாட நம்மள உறிஞ்சிற கவனச்சிதறல்கள், இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை பெருங்கடல்ல மூழ்காம எப்படி நீந்துறது அப்படிங்கிற ஒரு உளவியல் வரைபடம்னு சொல்லலாம். சரியா சொன்னீங்க. உலகத்துல எத்தனையோ தத்துவங்கள் மனுஷன் இப்படிதான் வாழணும்னு கட்டளையிடுது. ஆனா நாம இன்னைக்கு அலச போற இந்த 10 குறள்களும் கட்டளைகள் கிடையாது. ஓ, அப்ப அது என்ன, ஒரு வழிகாட்டுதலா? ஆமா, இது மனித மனதோட இயல்பு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு சிகிச்சை முறைய தரதுன்னு சொல்லலாம். ஒரு மனுஷன் பிறக்கிறான், அவனுக்கு அறிவு வருது. அந்த அறிவு அவனுக்குள்ள நிறைய ஆசைகளையும் வெறுப்புகளையும் உருவாக்குது. அதுக்கப்புறம் அவன் மன அழுத்தத்துல சிக்கிறான் இல்லையா? கரெக்ட். கடைசியில அந்த போராட்டங்கள்ல சிக்கி தவிக்கிறான். இந்த முழு சுழற்சியும் ஒரு லைஃப் மேப்பையே வெறும் 10 ஈரடி பாடல்கள்ல அடக்கியிருக்காங்க. இதுதான் இதோட ஆகச் சிறந்த சிறப்பம்சம். இத நாம ஒரு உளவியல் பார்வையில அணுக போறோம். சூப்பர். எந்த ஒரு விஷயத்தையும் அதோட தொடக்கத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான எழுத்துக்கள் இருக்கு. ஆனா அந்த அத்தனை எழுத்துக்களுக்கும் தொடக்கமா அ அப்படிங்கிற எழுத்து தான் இருக்கு. தமிழ்ல அகரம்னு சொல்லுவோம். ஆமா, அதுபோல இந்த மாபெரும் பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகுக்கு ஆதி பகவான் அப்படிங்கிற ஒரு சக்தி தான் முதலா இருக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் முதன் குறள் தொடங்குது. அகர முதல எழுத்தெல்லாம். ஆதி பகவன் முதற்றே உலகு. எக்ஸாக்ட்லி. இது சும்மா ஒரு தகவல் கிடையாது. எந்த ஒரு பிரம்மாண்டமான அமைப்புக்கும் ஒரு தொடக்கப்புள்ளி, ஒரு சோர்ஸ் கோடு இருக்கணும் அப்படிங்கிற பிரபஞ்ச விதியை இது ரொம்ப எளிமையா புரிய வைக்குது. கண்டிப்பா. இப்ப வானத்தை உங்களால எப்படி துண்டு துண்டா பிரிக்க முடியாதோ அது போலவே இந்த ஆதி மூலத்தையும் பிரிக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு துவக்கம் இருக்கு, ஒரு பிரிக்க முடியாத எல்லையற்ற சக்தி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் மனித அறிவோட முதல் படி. ஆனா வெறும் தகவல்களை மட்டும் தெரிஞ்சுக்கிறது அறிவாகாது. ஆமா, அதான் அடுத்த கட்டம் இல்லையா? கரெக்ட். ஒரு மனுஷன் உலகத்துல இருக்கிற அத்தனை நூல்களையும் படிச்சுட்டான், அவனுக்கு எல்லாமே தெரியும்னு வச்சுப்போம். ஆனா அவனால அந்த தூய அறிவு வடிவமா இருக்கக்கூடிய ஆதி மூலத்தோட தன்மையை புரிஞ்சுக்க முடியலன்னா அவன் படிச்ச படிப்பால என்ன பயன் அப்படின்னு 2வது குறள் கேக்குது. வாவ். இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இப்ப நீங்க ஒரு மிகப்பெரிய நூலகத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. அங்க பல லட்சம் புத்தகங்கள் இருக்கு. அந்த அத்தனை புத்தகங்களையும் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்க. ஆனா அந்த புத்தகங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிக்க பயன்படுற அந்த இண்டெக்ஸ் அட்டவணையை நீங்க தொலைச்சிட்டீங்க. ஓ, அந்த பொருளடக்கத்தை தொலைச்சிட்டோம். ஆமா. இப்போ அந்த நூலகத்தால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? எது எங்கே இருக்கு, அதோட அடிப்படை நோக்கம் என்னன்னே தெரியாம தகவல்களை மட்டும் மூளையில கொப்பையா சேர்த்து வைக்கிறதுனால எந்த பயனும் இல்லையே. ரொம்ப அருமையான ஒப்பீடு அது இல்லையா? தூய அறிவை, அதாவது அந்த வாளறிவன் அப்படிங்கிற நிலைய தேடாத எந்த கல்வியும் மனுஷனுக்கு நிம்மதியை கொடுக்காது. மாறா அது அவனுக்கு அகங்காரத்தையும் பயத்தையும் தான் கொடுக்கும். சரியா சொன்னீங்க. அந்த பயத்தை எப்படி போக்குறது அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டம். தகவல் பிணிப்பால வர்ற அறிவு ஒரு கட்டத்துல மனுஷனை பெரிய மன அழுத்தத்துக்கு தள்ளிடும். ஆமா. ஆனா அந்த அடிப்படை உண்மைய தத்துவார்த்தமான ஒரு உச்சநிலைய உணர்ந்துகிட்டவனுக்கு எந்த பயமும் கிடையாது. சரி, இந்த உண்மையான அறிவை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் மனிதனோட மனம் எப்படி செயல்படும்? அவனோட அன்றாட வாழ்க்கை எப்படி மாறும்? எக்ஸாக்ட்லி. இங்கிருந்து தான் இந்த தத்துவம் ரொம்ப நுட்பமா மனித மனசுக்குள்ள நுழையுது. 3வது குறள் மலர் மீது வீற்றிருப்பவனை பத்தி பேசுது. மலர்னா இங்க மனசு தானே? ஆமா.
இங்க மலர் அப்படிங்கிறது மனிதனோட இதயம் அல்லது மனம். மனமாகி அந்த மலர்ல தூய அறிவை நிலைநிறுத்துறவங்க இந்த உலகத்துல நெடுங்காலம் எந்த தடையும் இல்லாம வாழ்வாங்க அப்படின்னு அது சொல்லுது. இத கேக்குறதுக்கு ரொம்ப தத்துவார்த்தமா இருக்கு. ஆனா நடைமுறைக்கு சாத்தியமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது. என்ன சந்தேகம்? ஏன்னா அடுத்து வர குறள் மனிதனோட உணர்ச்சிகளை பத்தி பேசுது. அதாவது வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனை சேர்ந்தால் வாழ்க்கையில் துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை. அதான், எந்த ஒரு விஷயத்தின் மீதும் அதீத ஆசையும் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நிமிஷம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷனா பிறந்தாலே நமக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், சில விஷயங்கள் பிடிக்காது. ஆமா, அது இயற்கை தானே. எனக்கு இனிப்பு பிடிக்கும், கசப்பு பிடிக்காது, எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படின்னு ஒரு வட்டம் இருக்கு. இதுதானே மனித இயல்பு. அப்படி இருக்கும்போது விருப்பு வெறுப்பு இல்லாம ஒரு மனுஷனால எப்படி வாழ முடியும்? இது ஒரு மரத்து போன ரோபோ மாதிரி ஆகிறது இல்லையா? மாமா, உணர்ச்சிகளே இல்லாத ஒரு ரோபோ மாதிரி தான் அது. இது நடைமுறைக்கு எப்படி சாத்தியம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய பேர் இத புரிஞ்சுக்கிறதுல தடுமாறுறாங்க. விருப்பு வெறுப்புகளை கடக்கிறது அப்படிங்கிறது உங்க உணர்ச்சிகளை அழிக்கிறதோ இல்ல உங்களை ஒரு இயந்திரமா மாத்துறதும் கிடையாது. ஓ, அப்ப உணர்ச்சிகளை அழிக்க சொல்லலையா? கண்டிப்பா இல்ல. ஒரு விஷயத்தை நீங்க ரசிக்கலாம், அனுபவிக்கலாம். ஆனா அது கிடைச்சா அதீத கொண்டாட்டத்துல மிதக்கிறதும், கிடைக்கலன்னா உலகமே அழிஞ்சிருச்சுன்னு துயரப்படுறதும் உங்க சமநிலைய குலைக்குது இல்லையா? ஆமா, அது நம்மள ரொம்ப பாதிக்கும். அதனாலதான் இத ஒரு குருவோட மனநிலைக்கு ஒப்பிடுறாங்க. தேவையானவை, தேவையற்றவை அப்படிங்கிற பாகுபாடுகளை கடந்து எல்லாத்தையும் ஒரு சமநிலையில பாக்குற மனப்பக்குவம். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு கிடைக்குது, அத ரொம்ப ரசிச்சு சாப்பிடுறீங்க. அது கிடைக்கல, அதுக்காக உங்க அன்றைய நாளையே வீணடிக்காம ரொம்ப அமைதியா அடுத்த வேலையா பாக்குறீங்க. ஓ, ஐ see. இந்த ஆழமான பற்றுதலின்மைதான் துன்பங்களை அறுக்கிற ஆயுதம். வாவ், இப்ப புரியுது. அதாவது நீங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த சொல்லல, உணர்ச்சிகள் நம்மள கட்டுப்படுத்தாம நாம பாத்துக்கணும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு விஷயத்து மேல வைக்கிற அந்த அதீத பிடிப்பு தான் நம்மள அறியாமைக்குள்ள தள்ளுது. இப்படி சமநிலையா வாழ பழகிட்டா அதோட விளைவு என்னவா இருக்கும்? அதுதான் அடுத்த குறள் சொல்லுது. அறியாமையால் உருவாகக்கூடிய இருள் நம்மள விட்டு விலகிடும். அந்த இருள் விலகிட்டா இருவினைகளும் நம்மள சேராது. இந்த இருவினைகள் அப்படிங்கிறது நாம செய்யக்கூடிய நல்வினை, தீவினை, இந்த ரெண்டாலுமே ஏற்படக்கூடிய மனப்போராட்டங்கள் தானே? ஆமா. அத இருள்னு சொல்றதுக்கு காரணம் அந்த அறியாமைதான் நம்மள தொடர்ந்து செயல்கள்ல கட்டி போடுது. நான் இத செஞ்சேன், அதனால எனக்கு இந்த பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. இல்லனா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அது என்ன தண்டிச்சிடுமோ அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி. கரெக்ட். இந்த ரெண்டுமே மனித மனசோட மாபெரும் சுமைகள். விருப்பு வெறுப்பு இல்லாத அந்த தூய அறிவோட நம்ம ஒன்றிணையும் போது இந்த ரெண்டு வினைகளுமே மனச பாதிக்காது. அப்ப அவங்க ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க. ஆமா, அவங்க ஒரு சார்பற்ற சுதந்திரமான நிலையில புகழோடு வாழ்வார்கள் அப்படிங்கிறது தான் இதோட ஆழமான பொருள். இதெல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்குங்க. நான் இனிமேல் எதன் மீதும் விருப்பு இல்லாம இருக்க போறேன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். ஆனா அடுத்த 10 நிமிஷத்துல யாராவது நம்மள கோவப்படுத்துவாங்க. அதான், இல்லனா நமக்கு பிடிச்ச ஒரு கவர்ச்சியான விஷயத்த பார்த்தா நம்ம அத்தனை தத்துவங்களும் காத்துல பறந்துடும். இந்த இடத்துல ஒரு பிராக்டிக்கலான வழிமுறை தேவைப்படுது. அதைத்தான் அடுத்த குறள் முன்வைக்குது. பொறிவாயில் 5 அவித்தான் குறள் தானே? ஆமா. பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீழு வாழ்வார். அதாவது நம்முடைய உடல் அப்படிங்கிற பொறியில உள்ள 5 புலன்களையும் அடக்கணும் அப்படின்னு சொல்லுது. உண்மைதான். தத்துவம் அப்படிங்கிறது வெறும் சிந்தனையோட நின்னுடக்கூடாது. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த 5 புலன்களும் தான் வெளி உலகத்தோட நம்மளை இணைக்கிற தொடர்பு சாதனங்கள். சென்சார்ஸ் மாதிரி. ஆமா, இந்த வாசல்கள் வழியா உள்ளே வர்ற தகவல்கள் தான் நமக்குள்ள ஆசைகளையும் வெறுப்புகளையும் தூண்டுது. ஒரு காட்சியை பார்க்கறோம், அதை அடையணும்னு ஆசை வருது. ஒரு வார்த்தையை கேட்கறோம், கோபம் வருது. இந்த 5 புலன்களோட கட்டுப்பாட்டை நம்ம இழக்கும்போது நம்ம வாழ்க்கையோட கட்டுப்பாட்டையே இழக்கிறோம். இத இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த 5 புலன்களையும் நம்ம ஸ்மார்ட் போன்ல இருக்கிற நோட்டிபிகேஷன், சோஷியல் மீடியா, விளம்பரங்கள் மாதிரியான கவனச்சிதறல்களோட பொருத்தி பாருங்களேன். ரொம்ப பொருத்தமான ஒப்பீடு. நம்ம கண்களும் காதுகளும் எப்பவும் தகவல்களை உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கு. எதை பார்த்தாலும் வாங்க தூண்டும் விளம்பரங்கள், எதை கேட்டாலும் ரியாக்ட் பண்ண தூண்டும் செய்திகள். ஆமா, ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் இல்ல. இந்த சென்சார்கள் இடைவிடாம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா உங்க மூளைக்கு எப்படி ஓய்வு கிடைக்கும்?
இத நாம அடக்கலைனா, அதாவது மொபைல ஒரு டூ நாட் டிஸ்டர்ப் மோட்ல போடலைனா கண்டிப்பா மனக்கவலை தான் மிஞ்சும். கண்டிப்பா. ஆனா எனக்கு ஒரு கேள்வி, வெறும் புலன்களை மட்டும் அடக்குனா போதுமா? ஒரு இருட்டான அறைக்குள்ள போய் கண்ண மூடி காதை அடைச்சிட்டு உட்கார்ந்தா மனக்கவலை தீர்ந்துடுமா? அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா மனதோட இயல்பே ஒரு குரங்கு மாதிரி அலைபாயறது தான். நீங்க ஒரு விஷயத்த சிந்திக்க கூடாதுன்னு நினைச்சா மனசு அதே தான் திரும்ப திரும்ப சிந்திக்கும். எக்ஸாக்ட்லி. புலன்களை வெறும் வற்புறுத்தலால அடக்க முடியாது. அதனால தான் அடுத்தபடியா ஒரு மாபெரும் தீர்வை இந்த தத்துவம் முன்வைக்குது. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. வாவ், அப்படின்னா தனக்கு நிகரற்றவனோட நிழல அடையலேனா மனிதர்களோட மனக்கவலைகளை மாத்துறது ரொம்ப கஷ்டம். அதாவது மனச சும்மா ஒரு இடத்துல கட்டி வைக்க முடியாது. அதைவிட உயர்ந்த ஒப்பீடற்ற ஒரு மாபெரும் சக்தி கிட்ட மனச ஒப்படைக்கணும். ஓ, ஒரு பெரிய ஆங்கர் தேவைப்படுது. ஆமா. அது ஒரு உயர்ந்த உபதேசமா இருக்கலாம், ஒரு தியான பொருளா இருக்கலாம், இல்ல அந்த எல்லையற்ற பிரபஞ்ச சக்தியா இருக்கலாம். ஒரு பெரிய கப்பல் புயல்ல சிக்காம இருக்க எப்படி ஒரு உறுதியான நங்கூரம் தேவையோ, அதுபோல மனித மனசோட அலைச்சலை நிறுத்த அப்படி ஒரு நங்கூரம் தேவை. கரெக்ட். இத நாம ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய இடம் இதுதான். நமக்கு ஒரு நங்கூரம் தேவை. உலகத்தோட தொடக்கத்துல ஆரம்பிச்சோம், கல்வியோட உண்மையான தேடலை பார்த்தோம். அதுக்கப்புறம் மனசோட விருப்புகளை கடந்து 5 புலன்களை கட்டுப்படுத்தி மனக்கவலையை நீக்கும் வழியையும் பார்த்துட்டோம். ஆமா, ஒரு பெரிய பயணம். இப்ப நாம ஒரு பிரம்மாண்டமான இறுதி இலக்கு நோக்கி வந்துட்டோம். வாழ்க்கைய ஒரு பெருங்கடலா உருவகப்படுத்துற இடம். 8வது குறள் என்ன சொல்லுதுன்னா, அறத்தின் கடலா இருக்கிறவனோட நிழல அடையலைன்னா பிறவி அப்படிங்கிற பெருங்கடலை நீந்துவது கடினம் அப்படின்னு சொல்லுது. வாழ்க்கை அப்படிங்கிறது சும்மா ஒரு நீச்சல் குளம் கிடையாது. அது கணிக்க முடியாத அலைகளை கொண்ட ஒரு பெருங்கடல். ஆமா. அறவாழி அந்தணன் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது முழுமையான அறம் அல்லது தர்மத்தோட உருவமா இருப்பவரை குறிக்குது. நாம இந்த கடல்ல நீந்த தொடங்கும் போது நம்ம சொந்த பலம் மட்டும் போதாது. நம்ம அறிவோ பணமோ இங்க உதவாதா? கண்டிப்பா பத்தாது. இந்த கடலோட சீற்றத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த எல்லையற்ற அறத்தோட துணை இல்லாம ஒரு மனுஷனால இந்த துயர கடலை கடக்க முடியாது. இங்க அறம் அப்படிங்கிறது நாம முன்னாடி பேசின அந்த தூய அறிவையும் விருப்பு வெறுப்பற்ற நிலையையும் தான் குறிக்குது. சூப்பர். அடுத்து வர்ற 9வது குறள் உண்மையிலே என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச ஒரு இடம். கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. ரொம்ப ஆழமான குறள். ஆமா. நமது உடம்புல உள்ள புலன்களுக்கோ இல்ல விண்வெளியில உள்ள கோள்களுக்கோ எந்த விதமான சுயகுணமும் கிடையாது. அதனால 8 குணங்களை கொண்ட வணங்குறதே ஒரு மனுஷனுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. சரி. இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, சாதாரணமா நம்ம ஆட்கள் தங்களோட வாழ்க்கை போராட்டங்களுக்கும் தோல்விகளுக்கும் எதை காரணமா சொல்லுவாங்க? எனக்கு நேரம் சரியில்லை, கிரகநிலை சரியில்லை, எல்லாம் என் தலையெழுத்துன்னு சொல்லி விதியையோ ஜோதிடத்தையோ குறை சொல்லுவாங்க. ஆமா, எப்பவுமே வெளியில காரணத்தை தேடுவாங்க. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி புறக்காரணிகளை குறை சொல்ற மனித உளவியலை இது விமர்சிக்குதா? இது மிக ஆழமான துல்லியமான புரிதல். மனித மனம் எப்போதுமே தன் தோல்விக்கான காரணத்தை வெளியில தான் தேடும். அதுதான் அதுக்கு ஈஸி. ஆனா உயிரற்ற கோள்களுக்கோ கிரகங்களுக்கோ மனித வாழ்க்கையை தீர்மானிக்கிற சொந்த குணம் எதுவும் கிடையாது. ஓ, அவை வெறும் இயற்பியல் அமைப்புகள் தான். ஆமா, அதே போலதான் நம்ம உடம்புல உள்ள புலன்களும் அவை வெறும் கருவிகள். இத குறை சொல்றதோ இல்ல இதையே நம்பி இருக்கிறதோ முட்டாள்தனம். உண்மையான பகுத்தறிவு அப்படிங்கிறது என்னவென்றால், என்னது? முடிவற்ற அறிவு, தூய்மை, சுதந்திரம், எல்லையற்ற ஆற்றல் உள்ளிட்ட 8 குணங்களை கொண்ட அந்த உச்ச நிலையை நோக்கி பயணிக்கிறது தான். வெளியுலக காரணிகளை குறை சொல்றத நிறுத்திட்டு உங்களுக்குள்ள அந்த உயர்ந்த குணங்களை வளர்த்துக்கிறது அல்லது அந்த குணங்களின் உறைவிடமா இருக்கிற சக்தி கிட்ட சரணடைகிறது தான் உண்மையான தீர்வு. வாவ்! நாம வெளி உலகத்தை குறை சொல்றதை விட்டுட்டு நம்முடைய அக உலகத்தை அந்த 8 குணங்களை நோக்கி திருப்பணும். மனுஷன் தன் பொறுப்பை தானே உணரணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான சிந்தனை இது. கண்டிப்பா. இப்படி பயணிக்கும் போதுதான் யாம அந்த 10வது குறளை, அதாவது இந்த அதிகாரத்தோட இறுதி முடிவை சென்றடைகிறோம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராத்தார். அந்த ஆதிமூலத்தின் அந்த இறைவனின் அடியை சேர்ந்தால் மட்டுமே பிறவி பெருங்கடலை நீந்த முடியும். இல்லனா இந்த வாழ்க்கை கடல்ல மூழ்கி தவிக்க வேண்டியதுதான். இதை விட ஒரு ஆணித்தரமான எந்தவித சமரசமும் இல்லாத ஒரு முடிவை வேறெங்கும் பார்க்க முடியாது இல்லையா? ஆமா,
இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை சுழற்சி இருக்கு. முதல் குறள்ல உலகு அப்படின்னு இந்த உலகத்தோட தோற்றத்துல தொடங்குச்சு. 10வது குறள்ல நீந்துவர் அப்படின்னு இந்த உலக வாழ்க்கைய வெற்றிகரமா கடந்து செல்றதுல முடியுது. ஆமா, கரெக்ட். ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள். பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனுஷன் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் ஒரு முழுமையான உளவியல் பயணத்தை, ஒரு தத்துவ பயணத்தை இந்த ஒரு அதிகாரம் நமக்கு தெளிவா காட்டிடுச்சு. அறிவு அப்படிங்கிறது வெறும் செய்திகளை சேகரிக்கிறது கிடையாது. அது அறியாமை இருளை அகற்றி உள் ஒளியை தருவது. எக்ஸாக்ட்லி, அதான் இதோட சாரம். உண்மையிலேயே இது ஒரு பிரம்மாண்டமான பயணங்க. எப்படி அப்படிங்கிற எழுத்துல தொடங்கி பிரபஞ்சத்தோட மூலத்தை புரிஞ்சுக்கிட்டோம். பட்டங்களை வாங்குறத விட உண்மையான கல்வியோட அர்த்தம் என்னன்னு தேடினோம். அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்கிற விருப்பு வெறுப்புகளை தாண்டி ஒரு குருவை போல எப்படி சமநிலையில இருக்கிறதுன்னு பார்த்தோம். நவீன கால சோஷியல் மீடியா மாதிரி நம்மள தாக்குற 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி மனக்கவலையை நீக்க ஒரு நங்கூரத்தை எப்படி பிடிச்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. இறுதியா கிரகங்களையும் வெளியுலக சூழ்நிலைகளையும் குறை சொல்லாம 8 குணங்களை நாடி இந்த வாழ்க்கை பெருங்கடலை எப்படி நீந்தி கடப்பது அப்படிங்கிற மாபெரும் தத்துவத்தை வெறும் 10 குறள்கள் மூலமா ரொம்ப ஆழமா அலசிட்டோம். இந்த அலசலோட மிக முக்கியமான சாராம்சம் என்னன்னா, எல்லாமே மனுஷனோட உள்ளேதான் இருக்கு. உங்க அறிவை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, உங்க உணர்ச்சிகளை எப்படி சமநிலைப்படுத்துறீங்க, உங்க புலன்களை எங்க குவிக்கிறீங்க போறீங்களா அப்படிங்கறத தீர்மானிக்குது. சூப்பர். இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு நேரடி கேள்வி. ஒவ்வொரு நாளும் நீங்க ஏராளமான தகவல்களை தேடி ஓடுறீங்க, பல விஷயங்களை மூளையில ஏத்திக்கிறீங்க. அதே நேரம் உங்க கவலைகளுக்கும் தோல்விகளுக்கும் வெளி சூழ்நிலைகளை உங்களை சுற்றி இருப்பவர்களை குறை சொல்றீங்க. ஆமா, அது நம்ம எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனா இந்த குறள்கள் சொல்றது போல உங்களோட நிம்மதிக்கு தடையா இருக்கிற அந்த ஒரு விருப்பு அல்லது வெறுப்பு என்னன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எந்த ஒரு தேவையற்ற விஷயத்த அல்லது எந்த ஒரு அதீத பற்றுதலை நீங்க இன்னைக்கு விட்டுட்டா உங்களால உங்க வாழ்க்கை பெருங்கடலை எந்தவித பாரமும் இல்லாம ரொம்ப எளிதா நீந்த முடியும். அது ஒரு மொபைல் போன் மீதான பற்றுதலா கூட இருக்கலாம். இல்லனா மற்றவர்கள் உங்களை புகழணும் அப்படிங்கிற ஆசையா இருக்கலாம். அந்த ஒன்றை மட்டும் இன்று விட்டுவிடுங்கள். உங்கள் பயணம் எவ்வளவு லேசா மாறுது அப்படிங்கிறத நீங்களே உணர்வீர்கள். மீண்டும் ஒரு சிறப்பான அலசலுடன் சந்திப்போம்.